My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதுனா இன்ட்ரடக்ஷன் டு ஹவுஸ் பிளான்ஸ். கார்டனோட பேசிக்ஸில் இந்த ஹவுஸ் பிளான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹவுஸ் பிளான்ஸ் அதாச்சும் வீட்டுக்குள்ளே நம்ம செடி வளர்க்குறதுன்றது தனியாக ஒரு கலை. அது ஒரு மிகப்பெரிய நாலேஜ். நம்ம வெளியே ஒரு செடி வளர்க்குறதுல நம்ம எந்த அளவுக்கு ஒரு கவனம் செலுத்தணுமோ அதை விட ரெட்டிப்பு மடங்கு நம்மளோட கவனத்தை இந்த ஹவுஸ் பிளான்ஸில் செலுத்தினா மட்டும்தான் இதை ப்ராப்பராக வளர்த்து கொண்டு வர முடியும். அண்ட் இன்னைக்கு இதோட சின்ன இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வீட்டுக்குள்ளே இண்டோர் பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான மண் கலவை எது அண்ட் என்ன மாதிரியான மண் கலவை ரெடி பண்ணி எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி செட் பண்ணலாம், இதுதான் இன்னைக்கு வீடியோ. அண்ட் இது வந்து ஒரு சின்ன பேசிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி நியூலி பர்ச்சேஸ்ட் ஹவுஸ் பிளான்ஸ். இதெல்லாம் தான் நான் என்னோட வீட்டில் என்னோட இண்டோருக்காக நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பிளான்ஸ். நீங்கள் இண்டோர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் வளர்ந்த மெச்சூரான பிளான்ட்டாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. நீங்கள் விலை கம்மியாக இருக்கட்டும் சொல்லிட்டு ரொம்ப சின்னத்தில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது இண்டோரில் புதுசாக அதை ரூட்டை வளர்த்து அதை டெவலப் பண்ணி ப்ராப்பராக வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் அது ஒரு க்ரூஷியலான ஒரு பீரியட். இட் மே டை ஸோ ஈஸிலி வைல் ஃபேஸிங் எ நியூ சரௌண்டிங் இன்சைட் யுவர் ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட். இண்டோர் பிளான்ட்ஸ்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது எதுனா இந்த ஸ்னேக் பிளான்ட். இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். அதாவது உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய காற்றை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. அதாவது ரொம்ப ட்ரையான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக சஸ்டெயின் பண்ணி வரக்கூடிய கெப்பாசிட்டியான இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்னேக் பிளான்ட். அடுத்து இண்டோர் பிளான்ட்ஸில் ரொம்ப ரொம்ப பெரிய அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் எதுனா இந்த அரிக்கா. அரிக்கா பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுலேயே ஒரு சில வித்தியாசமான வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயே வந்து மினியேச்சர் வெரைட்டிஸ் இருக்குது, இதுலேயே மீடியமான பிளான்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கிட்டத்தட்ட ஒரு மரம் அளவுக்குலாம் கூட இந்த அரிக்கா பிளான்ட்டுக்கான வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு வித்தியாசமான ஒரு இண்டோர் பிளான்ட். இதோட பேர் வந்து டிஃபன் பேக்கியா அண்ட் திஸ் இஸ் காமன்லி நோன் as டம் கேன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த வேரிகேட்டட் வெரைட்டி. நார்மலாக இருக்க செடிக்கும் வேரிகேட்டட் வெரைட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலாக இருக்க செடி பார்த்தீங்கன்னா அது இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக ஒரே சிம்பிளாக ஒரு டோனில் எதர் ஒரு லைட் டோனில் இல்லை மிடில் ஒரு டார்க் டோனில் இருக்கும். அண்ட் வேரிகேட்டட் வெரைட்டின்றது இதுக்கு அந்த இலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து இது வந்து பார்க்கவே விஷுவலி ஸோ ப்ரெசன்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செடி வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எதுனா இந்த ரப்பர் பிளான்ட். இந்த ரப்பர் செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் பொதுவாக நீங்கள் ரப்பர் பிளான்ட்டில் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த டார்க்கான பச்சை கலரில் கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய இலைகள் தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி, அதுவும் பிங்க் வேரிகேட்டட் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பால்கனி பிளான்ட். இதோட பேர் வந்து கேனாஃபேஷன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் செடியோட வளர்ச்சி மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹாஃப் ஷேட் வளரும்னு சொன்னாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பூவும் பூக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி. அண்ட் இதுலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், என்ன மாதிரியான மண் கலவை நம்ம இண்டோர் பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தெர் இஸ் நோ சச் திங் கால்டு அதாவது முழுக்க இண்டோர் பிளான்ஸ்னு ஒரு வெரைட்டிலாம் எதுவும் கிடையாது. தெர் ஆர் ஜஸ்ட் பிளான்ஸ் தட் கேன் பி சஸ்டெயின் இன் த கண்டிஷன் ஆஃப் இண்டோர் லைட்டிங். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தட்ப வெட்ப சூழ்நிலையும் அந்த லைட்டிங் அந்த வெளிச்சத்தோட சார்ந்து இந்த செடிகள்லாம் ஈஸியாக வளரும், ரொம்ப ஈஸியாக சஸ்டெயின் ஆகும். அதனால தான் இதனுடைய பேர்கள்லாம் இண்டோர் பிளான்ஸ். இண்டோர் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மண் கலவையில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் அந்த மண் கலவைன்றது ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் அதில் இருக்கணும். பிகாஸ் கொஞ்சம் தண்ணி தேங்குற மாதிரி இருந்தாலும் இண்டோர் பிளான்ஸ் வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும். அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் லெவல் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அந்த செடி சீக்கிரமாகவே காஞ்சு போயிடும். அண்ட் அந்த இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இந்த மண் கலவைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள் என்ன, ஃபர்ஸ்ட் திங் தோட்ட மண். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எந்த விதமான குப்பையோ கல்லோ இல்லாத ஒரு தோட்ட மண் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தோட்ட மண்ணுன்றது பொதுவாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழிவு. தேங்காய் நார் கழிவு பொறுத்த வரைக்கும் பியூராக இருக்கக்கூடிய தேங்காய் நார் கழிவு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து அந்த அளவுக்கு பியூராக இருக்கிறது எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த டைமில் இதுதான் கிடைச்சது. அடுத்த முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 மெட்டீரியல் தான், தோட்ட மண், தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம் இல்லைனா மாட்டீர். இது 3மே பார்த்தீங்கன்னா சம அளவில் எடுங்க. இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக போன் மீல் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் போன் மீல் அப்போதைக்கு என்கிட்ட இருந்தது, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேப்பம் புண்ணாக்குன்றது ஒரு காமனான ஒரு விஷயம், இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். போன் மீல்ன்றது நான் இருக்குன்றதுக்காக ஆட் பண்ணேன். தெர் இஸ் நோ நெசசரி பர்பஸ் டு ஆட் போன் மீல் ஃபார் திஸ் சாயில் மிக்ஸ். மண் கலவை நல்லா க்ளீனாக கிளறி விட்டுட்டு ஒரு பூத்தொட்டியில் கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிறத கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி சின்னதாக கல்லில் வேறு ஏதாச்சும் பொருட்கள் வச்சு இந்த ட்ரைனேஜ் ஹோலை கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. மண் கலவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவார்ட்டர் ஆஃப் த தொட்டிக்கு வந்து மண் கலவை போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த பேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும்.
பிகாஸ் இந்த மண்கலை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ராஜைலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை நம்ம ப்ரெஷர் டவுன் பண்ணி உருவாக்குறதுன்றது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை. அந்த செடிக்கு நல்லா ஃபேமாக செட்டில் ஆக. அண்ட் அடுத்ததான் அந்த செடியை நம்ம உள்ளே வச்சுட்டு அந்த செடியோட டாப் லேயர் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டுமே நீங்கள் அந்த மண்கலவை ஃபில் பண்ணால் போதும். ரொம்ப ஆழமாக நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் ரொம்ப மேலே வச்சு ஃபில் பண்ணிடக்கூடாது. அந்த டாப் லேயர் வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற அளவுக்கு இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். மண்கலவை ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதிகப்படியான மண்கலவை போட்டு ரொம்ப அப்படியே டைட்டாக அமைக்கி அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த சாயில் வந்து ஃபேமாக இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான மண்கலவைலாம் போட்டு எதுவும் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா செடிகளும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ செடிகள் எல்லாத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு இண்டிவிஜுவலான தொட்டியில். அண்ட் மெயினாக வந்து அந்த ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து 2 எக்ஸ்ட்ராவாக முளைச்சிருந்தது. அதை வந்து நான் இண்டிவிஜுவலாக கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்ன கப்பில். அண்ட் இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம விடக்கூடிய தண்ணியை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு சொல்யூஷன் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். அதாச்சும் இந்த கடல் பாசியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு திரவம் தான் இது. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் தான். இது எந்த விதமான ஒரு கெமிக்கலுமே கிடையாது. இது மோஸ்ட்டாக எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த வேர் பகுதி வந்து நல்லா திடப்படுத்துறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கை முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட் வந்து சேஃபாக அந்த ரூட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு இந்த சீவிட் எக்ஸ்ட்ராக்டை நான் கலக்கி கொடுக்குறேன். இது வந்து அவ்வளோ நெசசரி கிடையாது. பட் ஆனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது எனக்கு பர்சனலாக ஓகே அப்படின்னு தோணுது. நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை கேரி ஆன் பண்ணலாம். நீங்கள் எப்பவுமே இண்டோர் பிளான்ட்ஸுக்கு தண்ணி விடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி விடணும். ஏன்னா நம்ம அடிக்கடி தண்ணி விட போகிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் விட போகிறோம். தண்ணி விடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த மண் மொத்தமே ஈரமாகிட்டு அந்த ட்ரைனேஜ் வெல்ஸ் வழியாக தண்ணி எக்ஸிட் ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செடிகளுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி விட்டுட்டு மேலேயும் அந்த இலைகள் மேலேயும் அந்த செடிகளுக்கு தண்ணி நல்லா தெளிச்சு விடுங்க. பிகாஸ் அது அந்த இலைகள் மேலே அதிகப்படியான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருக்கும். இண்டோர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட இலைகள் எப்பவுமே சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பிகாஸ் அப்போ தான் அந்த செடியால் ப்ராப்பராக அந்த பிரீத் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதோட அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக நடக்கும். ஸோ இனிமேல் இந்த பிளான்ட்லாம் என்னோடய ரூம்குள்ளே தான் வளரப்போகுது. அண்ட் அந்த ஒரு பால்கனி பிளான்ட்டை மட்டும் நான் வெளியே வச்சுட்டேன். பிகாஸ் அதுக்கு வந்து அதிகமான சூரிய வெளிச்சம் தேவை. என்னோட ரூம் வந்து அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் இண்டோர் பிளான்ட்ஸோட ஒரு சின்ன பேசிக், அதனுடைய மண்கலவை எப்படி தயாரிக்கிறது அண்ட் as well as அந்த செடிகளுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்கறதுன்றதை பற்றிலாம் ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு ஒருவேளை இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கணும் பட் எதில் ஆரம்பிக்கிறதுன்னு கம்ப்ளீட்டாக டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் மணி பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வளர்க்குறது. அதுக்கு சாயிலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஜஸ்ட் தண்ணி மட்டுமே விட்டு கூட அந்த மணி பிளான்ட்டோட கட்டிங்கை வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.